ராகினி வந்து இப்படி பண்ணுறத பார்த்துருக்காங்க. செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாம் ஒன்றால தாண்டி ஏன்டி இப்படி பண்ண, இப்போ பாரு இவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. சரி விடுக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் உன் தலையில் மண்ணை வரி நீயே போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரிடி உன் வீட்டுக்கார் எங்க அப்படின்னோடனே இல்லைக்கா அது வந்து எனக்கு தெரியும்டி அவர் வெளியே போயிருக்காரு, அதுவும் வெளினா கூட கரெக்டு தானே அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்டி 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, இப்போ தான் நாங்கள் பார்த்தோம் வெளியே இருந்து அப்படின்னோடனே என்னடி இது நடக்குதுங்க, இந்த தாத்தா கூட இப்படி பண்ணுறாரு, அவங்கள அமுச்சு வைக்கிறாரு, தாத்தா என்னக்கா பண்ணுவார் பாவம்க்கா தாத்தா, எனக்கும் பேச முடியாமல் விஜய்க்கும் பேச முடியாமல் கஷ்டப்படுறாருக்கா, சரிடி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வராங்க யமுனா வந்து ஓடி வந்து ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. என்னாச்சு விஜய் இந்த மாதிரி அவங்களோட லவரை கூட்டிகிட்டு வந்துட்டாராமே ஃபர்ஸ்ட் லவரை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வெண்ணிலா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஏன்க்கா இப்படி பண்ண, நீ பண்ணி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறியே, நல்ல வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்கு, ஏன்க்கா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து கங்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க யமுனா, அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, காவேரி அக்காவை வெளியே அமுச்சிடுவாங்களா, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, ஒரு வேளை வெளியே அமுச்சிடக்கூடாதுக்கா, வெளியே அமுச்சிட்டா அவ்வளோதாங்க்கா, இவ தனியாக இருக்கிறத நினச்சா அவர் உடனே வந்துடுவாருக்கா, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி யோசிக்கிற, நீ எல்லாம் வந்து எங்கள் கூட ஒரே வயிற்றில் தான் நீ பிறந்தியா, இந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கியே கேவலமாக இருக்கோட நினச்சாவே எனக்கு உன் வாழ்க்கை உனக்கு தான் முக்கியமா, வேறு எதுவும் முக்கியம், இங்கே இவளோட வாழ்க்கை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் படுற ஒரு பாடு, ஆனால் நீ வந்து இப்படி யோசிக்கிற, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது, மாதிரி எது இங்கேருந்து போயிடுடி, சுயநலமா நீ, சுயநலம்ன்ற சாதாரண சுயநலமா நீ, கேவலமானவே நீ, இவ்வளோ சுயநலமா ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்க்க எனக்கு பற்றி போடிங்க அப்படி சொல்லிட்டு நல்லா விரட்டி விட்றாங்க. உடனே வந்து யமுனா வந்து அக்கா நான் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த யமுனாலாம் ஒரு பிறவியே கிடையாது, மனுஷ பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. கங்கா என்னக்கா யமுனா எங்கக்கா போயிட்டாளா அப்படின்னோடனே ஆமாம் போயிட்டாடி அப்படின்றாங்க. என்னக்கா என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பண்ணுற, வந்து கேட்டால அக்கறையா, கேட்டுட்டு போயிட்டா, அவள் பயம் அவளுக்கு, என்னக்கா சொல்கிற, அதெல்லாம் உனக்கு இப்போ எதுக்கு தேவையில்லை, அதெல்லாம் டென்ஷன் ஆகாத, முதல்ல விஜய் எப்படி சரிப்படுத்தணும், அவர் கூட எப்படி சேர்ந்து வாழணும் யோசி அப்படின்ற என்ன பண்ணுறாரு, வெளில அழைச்சிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட காட்டுறாரு. டாக்டர் வந்து இவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சீக்கிரமாகவே வந்து எல்லா ஞாபகம் இவங்களுக்கு வந்துடும், அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க வந்து உங்கள் கூட எப்படி பழகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் ஞாபகப்படுத்த அவங்களுக்கு எல்லா பழைய நினைவும் திரும்பி வந்துடும் அப்படின்னு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுற, வெண்ணிலா உனக்கு எல்லா நினைவுகளும் திரும்பி வந்துடும் வெண்ணிலா, நீ பழையபடி ஆகிடுவேன், அதுக்கு நீங்கள் தான் வந்து ஏற்பாடு பண்ணணும் விஜய், நீங்கள் பழைய மாதிரி அவங்ககிட்ட பேசுங்க, அவங்கக்கிட்ட நல்லா வந்து பழகுங்க, எல்லாத்தையும் வந்து பழையதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துங்க, அப்போ சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வெண்ணிலாவும் வந்து வரதை பார்த்துட்டு எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டமாக வந்து காவேரி கங்கா எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து ஓடி வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா கிட்ட சொல்கிறார், தாத்தா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையுமா, சீக்கிரமாகவே வந்து வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகங்களும் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நிஜமாவாப்பா, ஆமாம் அதுவும் நல்லது தான்ப்பா, சீக்கிரமாகவே வந்து குணமானா சீக்கிரமாகவே இந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு அமுச்சிடலாம், காவேரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன தாத்தா என்ன யோசிக்கிறீங்க, ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப சந்தோஷம் அதனால தான் யோசித்தேன் அப்படின்றாரு. காவேரி வந்து பேச வராங்க. உடனே ராகினி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா பக்கம் விஜய் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட காலை வந்து மிதிச்சு விட்டுறாங்க. வெண்ணிலா வந்து அலறாங்க. உடனே விஜய் ஐயோ என்னாச்சு ஓடி போயிட்டு வெண்ணிலா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே காலை பார்க்குறாங்க, என்ன ஆச்சு வெண்ணிலா இப்படி அடிபடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ராகினி சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து இங்கே பார்த்துட்டு காவேரியால் தாங்க முடியாமல் அழறாங்க. கங்கா அவங்கள வந்து கை பிடிச்சு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, வந்து வெண்ணிலாக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு, அவங்க நல்லபடி கவனிச்சுக்கிறாரு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்கிறாரு, மாத்திரை மருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்குற காவேரிக்கு தலையே சுற்றுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, கையில் வந்து பூவோடு வந்து வெண்ணிலாவை தேடி போகிறாரு. பயந்து போயிடுறாங்க காவேரி, பின்னாடியே போகிறாங்க. வெண்ணிலா கிட்ட வந்து வெண்ணிலா இந்த ஃப்ளவர்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இங்கே திரும்பி பாரு அப்படின்னு வெண்ணிலா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ணிலா, உன்னை நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அந்த ஃப்ளவரை எடுத்து கொடுக்குறாரு. வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்க்குறாங்க அந்த ஃப்ளவரை. அவரையும் உனக்கு ஞாபகம் இருக்கா, தினமும் உனக்கு வந்து ரோஸ் கொடுப்பேன் நான், அதை மறந்துட்டியா, அதே ரோஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து காவேரியால் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக அழறாங்க. காவேரி வந்து ரூம்க்கு ஓடி போகிறாங்க. இங்கே இதை பார்த்து ராகினி சந்தோஷப்படுறாங்க. தாத்தா பார்த்துட்டு தாங்க முடியாமல் ஓடி வந்து விஜயை திட்டுறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை டாக்டர் தான் இப்படி பண்ண சொன்னார், அதனால தான், அதுக்காக இப்படிலாம் பண்ணணுமா நீ, தேவையில்லாதெல்லாம் பண்ணி வந்து குழப்பத்தை உண்டாக்காத, ஏற்கனவே வீட்டில் பெரிய குழப்பமாக இருக்குது, காவேரி என்ன நினைப்பான்னு தெரியாமல் நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னா, காவேரிலாம் தப்பாக நினைக்க மாட்டேன் தாத்தா, அவளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் தானே கொடுக்குறோம், என்ன ட்ரீட்மெண்ட்டோ, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா புலம்பிகிட்டே போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து யோசிக்கிறாரு. இதை